இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பணங்கான் யாருக்கு லைஃப் இருக்கோ இல்லையோ அந்த கதாநாயகன் விஜயகுமார் பையனுக்கு லைஃப். அருண் விஜய்க்கு ஏன் பாலப்படனாவே அந்த வாய் பேச முடியாம காது கேட்காம கண்ணு ஒரு மாதிரியா இருக்குது. இதுலயும் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஏன் அந்த தொடர்ச்சியா கொண்டு வராரு? அவர் தான் சொல்றாரு, நான் பாக்குறேன், எனக்கு அங்க வலி இருக்கு, அங்க வேதனை இருக்கு, நான் சொல்லி தான் ஆகணும். மொத்த காதோட வாழ்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். 40 வருஷமா நானும் பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க செம்மரக்கட்டை வெட்டுறவனே அவனையும் வச்சு படம் எடுத்துக்கிட்டு திடுறான். 300 கோடி சம்பளம், அதான் 1500 2000 கோடி வசூலாகுது. இது சொல்லி ஆகலாம். இது ஒரு இலக்கியம். கண்ணு தான் தெரியாது, ஆனா எங்களுக்கு அழுக வரும்னு சொல்லுவோம். அதெல்லாம் மாறி நெஞ்ச உரசி போற வார்த்தைகள் தான். அதாவது பாலா அப்படின்னா ட்ராஜடியா தான் இருக்கும். நான் இப்படிதான் அப்படிங்கிறது பாலாவோட எத்திக். இப்போ நந்தாவை பார்த்தீங்கன்னு வைங்களேன், சூர்யாவை வந்து ஒரு லேபிள் ஆக்கின படத்தில் அதுவும் ஒன்று. ஏன்னா சூர்யாவிட்ட இப்படி ஒரு நடிப்பு திறமை இருக்குன்னா யாரும் வெளியே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா சூர்யா ஒத்துக்கல்னாலும் இதுதான் நெசம். நான் கடவுளில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது அஜித் மிஸ் பண்ண படம். ஏன்னா அஜித்தை ஒரு வேற மாதிரி காமிச்சிருந்திருப்பார். பட் அஜித் இவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு கஞ்சா விற்கிற பெரிய முதலாளிக்கு எதிராக நின்ன சூர்யா எதிர்த்து நிற்பார். நாளைக்கு வரணும் அவன் இல்லை சித்தம் வரல, உன் கதையை அவ்வளோதான். பிதாமகனை பொறுத்தவரையிலும் என்டையராக டிஃப்ரெண்ட்டான படம். கும்புரசாமி பயப்படாதரா, சொல்லுடா நொசுக்கு உங்களுக்கா பயந்தவோ, என் பேர் கும்புரசாமி, எவ்வளோ நாள் தான் நாங்களே உங்களுக்கு கும்புரசாமி. ஆமாம், நல்லா இருக்கும். பெரியார் சொன்னதெல்லாம் அதில் இருந்துச்சு. அதில் ஒரு நல்ல டைலாக் வச்சு, ஆட்டக்காரினால அவுசாரின்னு சொல்கிறீங்கடா அப்படின்னு சொல்லுவான். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், வரலட்சுமி வந்து நடிக்க வச்சு கேட்பாரு, சரக்கு இருக்குதா அப்படின்னு அந்த நடிக்க அந்த போயிட்டு அந்த கப்பலில். நான் பல படம் கனெக்ட் ஆகவும் பார்க்க மாட்டேன். கனெக்ட் ஆகலைன்னா தாரா தப்பு எனக்கு கனெக்ட் ஆகலை. வேறு மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம்னு என்ன ஐடியா இருக்குது. சேது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாருங்கள். ஒரு காலேஜ் ராக் பாய்ஸ் ஜாலியாக கஞ்சாலாம் முடிச்சுன்னு சும்மாலாம் இருப்பார். ஆனால் அடுத்த செகண்ட் ஹாஃப் அப்படி உடை என்டையராக உடை. செகண்ட் ஹாஃப் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் பாலா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணங்கான் படம் மிகவும் எதிர்பார்ப்போட இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பாலாயோட இயக்கத்துல அருண் விஜய் அவர்கள். அருண் விஜய்க்கு ஏற்கனவே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிலா நடிகர் அப்படின்னு முத்திரை ஊத்துனாங்க. இந்த படம் எப்படி சார் இருக்கு? இல்லை, வணங்கான் எதிர்பார்ப்புனா அது உங்களுக்கு சூர்யாவுக்கும் இவருக்குமான கான்ட்ரவர்சி வச்சு அது பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்ணாங்க. ஓஹோ, அதோட தான் இப்போ சூர்யா பேட்டியெல்லாம் பாலா சாரோட வச்சு பேச வச்சாங்க. ஏன்னா இந்த படம் இப்படி கான்ட்ரவர்சி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சூர்யா அதை பெருந்தன்மையாக எந்த இடத்துலையும் அவர் மேலே நான் வருத்தப்பட்டுக்கலைங்கிற மாதிரி. ஏன்னா அவரோட ப்ரொடக்ஷன்லாம் படம் வந்துச்சு. ஆமாம், ஆனால் அது வேறு மாதிரி எடுத்திருந்தாங்க. ஜல்லிக்கட்டு மாடு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் வேறு மாதிரி இருந்துச்சு. இது என்டையராக வேறு கதை. அதாவது பாலா அப்படின்னா இப்படி தான் இருக்கும், ட்ராஜடியாக தான் இருக்கும். நான் இப்படி தான் அப்படிங்கிறது பாலாவோட எத்திக். பட் அவருடைய தனிப்பட்ட வாழ்வியல் நான் பார்க்கவில்லை. நான் பார்க்குறேன் எல்லாமே கெட்டதாக தெரியுது. என்னால் எதிர்த்து அடிக்க முடியல, உடம்புல வலு இல்லை, கோர்ட்டு கேஸ் போட்டு சுற்றுறதுக்கு படிப்பு இல்லை, என்கிட்ட இருக்கிற ஒரே இது ஒளி வடிவம் இது தான், அதில் நான் காமிக்கிறேன்றாரு. அது ஒரு உண்மையிலே சூப்பர். பாலாவோட ஃபஸ்ட் படத்தை எடுத்துக்கலாம், சேது எடுத்துக்கலாம். சேதுல ஒரு கதாநாயகன், ஒரு கல்லூரி மாணவன், ஜட்ஜுடைய தம்பி இருப்பான், எல்லாம் போவான். எதுக்காக வேண்டி அவன் தாக்கப்பட்டான் அங்கங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஒரு விபச்சார கும்பல் வந்து இவனை அட்டாக் பண்ணிடுது. விபச்சார கும்பலில் ஒரு லவ் அஃபேர். கடைசியாக அவன் பைத்தியம் தெளிஞ்சிருது. ஆனால் இவ சூசைட் பண்ணியிருக்கா கதாநாயகி. தெளிஞ்ச பிறகு அப்புறம் பார்த்துட்டு ஒரு லுக் ஒன்று, அடப்படா இவ இல்லாத உலகம் எனக்கு என்னடா, நான் அங்கேயே போயிருக்கேன் அப்படின்ட்டு போயிடுறான். ஆனால் அதுவே பாதி பேருக்கு புரியல. ஏன் பைத்தியாகர் ஆஸ்பத்திரிக்கு மறுபடியும் போயிட்டான், இங்கே வந்து இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டியது தானே அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் நான் அதை எடுக்க முடியாது, நல்லா இருக்காது. ஆமாம், நீ தான் உலகம், நீ இல்லை போயிட்டேன், நான் போகிறேன். அந்த டோனே வேற மாதிரி இருக்கும். ஆமாம், மியூசிக் பிஜிஎம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நந்தாவை பார்த்தீங்கன்னு வைங்களேன், சூர்யாவை வந்து ஒரு லேபிள் ஆக்கின படத்தில் அதுவும் ஒன்று. ஏன்னா சூர்யாவிட்ட இப்படி ஒரு நடிப்பு திறமை இருக்குன்னா யாருக்கும் வெளியே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக இது சூர்யா ஒத்துக்கல்னாலும் இதுதான் நெசமும் கூட. ஒரு சாக்லேட் பாயை பார்த்த சூர்யாவை வந்து அப்படியே மாற்றினார், வேற லெவலில் காமிச்சு. அதாவது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இருக்கும் அந்த படத்தில். ஈழத்துலேருந்து அகதிகளாக வந்தவங்களோட நிலைமை இருக்கும். ஒன்றும் ராஜ்கிரனுக்கு மாஸ்டர் ரோல் இருக்கும். சரவணன் பெரிய பேத்தட்டிக் வில்லனா சரவணன் இருப்பாப்புல. எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச 2 பேர் ரீஎன்டி தானே சார், ராஜ்கிரனா சரவணனா? சரவணனுக்கு மாஸ்டர் பீஸ்னால் அது பருத்திவீரன் தான். அதில் தான் மாஸ் கொடுத்தது. அதில் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த தான் அப்பனை வந்து அடித்து கொண்டுடுறான். இன்னொரு ஒப்பாட்டி வச்சுக்கிட்டு தான் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுறான், அடித்து கொண்டுடுறான். அந்த புள்ள வளர்ந்து வந்து ஆளாகி நிற்கிறான் சூர்யாவா.
ஆனால் வளர்ந்து வந்து நின்ன போதும் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இல்லை. ஒரு தாயோட ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தா சரி அப்பாவை கொண்டா ரைட்டு, வளர்ந்து வந்து நீ பெரிய ஆளாக வந்து நல்ல பிள்ளையாக இருந்தால் உனக்கு வேறு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்க முடியும். பட் நீ அப்பயும் வந்து ரவுடியாக தான் இருக்க. உன்னை பார்க்கக்குள்ள ரத்தம் கைமா தான் உன்னை தாய் பார்க்குறேன். அப்போ விஷத்தை ஊட்டி விட்றேன். ஊட்டி விடக்குள்ள அந்த கதாநாயகனுக்கு தெரியுது சூர்யாவுக்கு தான் சாப்பிடுவது விஷம்தான்னு. அது சரி ரைட்டு, உன்னோட இதுவே எனக்கு சந்தோஷம்தான். வேறு எப்படி கொடுக்குறது, அந்த படத்தை எப்படி எண்டு பண்ணுறது? ஹீரோ திருந்திட்டாரு, ஜெயிலுக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு வந்து லைலாவோட பாட்டு பாடினாரு எடுக்க முடியுமா என்ன? அது 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 நல்லா அதான் பாலா. அதான் பாலா. நான் அப்படிதான். நான் கடவுளில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது அஜித் மிஸ் பண்ண படம். ஏன்னா அஜித் ஒரு வேறு மாதிரி காமிச்சிருந்துருப்பார். பட் அஜித் இவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவங்கெல்லாம் வேறு லெவலில் உள்ளவங்க. ஆர்யாவுக்கு லைஃப் அந்த படம் இல்லாட்டி ஆர்யாவுக்குலாம் சொல்லிக்கிற படம் கூட இல்லை. அப்போ அந்த கிளைமேக்ஸில் ஒரு அகோரி அந்த ஐயா நான் வாழவே அந்த கண்ணு 2 கண்ணும் தெரியாத பொண்ணு யார் பூஜா அட்டிச்சு மூஞ்செல்லாம் செதற விட்டுருவாப்புல. மொட்டை ராஜேந்திரன் உருவானதே அந்த படத்தில் தாங்க. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் நான் கடவுள் ராஜேந்திரன். நீ குணச்சித்திர நடிகராக போய் காமெடி ஆர்டிஸ்ட், நீ மொட்டை ராஜேந்திரனை பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த பாடியில் மொழியே கிடையாது அவருக்கு. அதுவும் ஒரு ஷூட்டிங்கில் தான் மொட்டை போனது. ஆமாம், ஒரு பெயிண்ட் அடிச்சது ஓவாமையில் மொட்டை போடிச்சு. அப்போ அந்த நான் வாழவே முடியல இந்த பூமியில் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு என்ன சாமியை நீ கொடுக்க போகிறேன்னு. அது விமர்சனம் ஆகிட்டு அந்த விஷயம், அதையும் நான் நேர்கள்ட்ட சொல்லிடுறேன். வாழக்கூடாதவர்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனை மரணம், வாழ இயலாதவர்களுக்கு நான் கொடுக்கும் வரம் மரணம்னு சொல்லுவார். அது எப்படி நீங்கள் மாற்றுத்திறனாளி வாழ இயலாதவர்கள்னு சொன்னீங்கன்னு சொல்லி விமர்சனத்துக்கு பொருளாச்சு. அதையும் சொல்லிடுறேன், பேசு பொருளாயிட்டு. அது மரளி பார்த்தா அது சரியும் கூட தான். எப்படி நீ நான் வாழவே முடியாதுன்னு நீ எப்படி முடிவு பண்ணுவேன்? அதானே. அதை கமலஹாசன் கேட்பார் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல, இவர் இனிமேல் எந்திரிக்கவே மாட்டார் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பாரு. கோமாவில் இருக்காரு, எப்படி எந்திரிக்க மாட்டேன்னு முடியும்? மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண சொல்கிறாங்க. அவன் மூளை உடம்புல ஒரு ஆர்கன் மூளை சாவடைஞ்சிட்டு அவ்வளோதானே. ஆமாம், உயிர் இருக்க அவனை எப்படி நீ சாவடிக்கிறது? சரி, எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய தர்க்கமே உண்டு. அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த கடவுள் மாரி வந்து கேட்குறா சாமியை. அந்த பேசாமல் ஒரு சாமியார் இருப்பார், இடுப்பு இல்லாமல் கை 2 கை இல்லாமல், நான் கடவுள் இல்லை மேலே இருக்கான் போ அப்படிம்பார். அங்கே ஆரியா மேலே இருப்பார். உன்னால் வாழ முடியல இந்த பூமியில், சர்வே பண்ண முடியல. மகாத்மா காந்தி இதை சொல்லியிருக்காரு, சிரமப்படும் கண்ணுக்குட்டியை கொன்னே விடுங்க அப்படின்னு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க கன்றுக்குட்டி கருணை கொலை செய்து விடுங்கன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அதோட நம்ம இந்த கருத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா மெர்சிகிலிங் பல நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்தியா போன்ற சில நாடுகளில் ஏற்றுக்காமல் இருக்காங்க கருணை கொலையை. செத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே சித்தரலாம் அவ்வளோதான். ஒரு பூச்சை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குச்சால பல்லு குச்சால வச்சு குத்தி 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 கொலை செய்கிறது. பூச்சை ஒரேபடியாக கொன்றேன், அவ்வளோதான். எனக்கு அந்த கோயிலில் கடை வெட்டுவாங்கல்ல, அதை கூட நல்லா ஏற்றுக்கக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கும். ஒரே வெட்டு தான் உயிர் போயிடுது. அது பொறுமையாக அறுக்கிறது என்னால் ஒத்துக்க முடியறதில்ல. குரல் வலையை பொறுமையாக அறுக்கிறாங்கல்ல, அது ரொம்ப துடிச்சு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பட் அதுக்கு அது போனோம்னா வேறு மாதிரி ஆகிடும். சரி, அதோட ரிசல்ட்டு அதை தான் அவரால் கொடுக்க முடியும். பிதாமகனை பொறுத்தவரையிலும் என்டையராக டிஃப்ரெண்ட்டான படம். ஒரு சூர்யா வந்து வேறு மாதிரி கொண்டு போய் காமிச்சார் பிதாமகனில். ஒரு முழுநீள காமெடியனா, ஒரு போராளியா, ஒரு கஞ்சா விற்கிற பெரிய முதலாளிக்கு எதிராக நின்ன சூர்யா எதிர்த்து நிற்பார். நாளைக்கு வரணும் அவன், இல்லை சித்தம் வரல உன் கதையை அவ்வளோதான் அடித்து உருப்படாக சொல்லிட்டு போயிட்டு போவான். நல்லா எடுத்திருந்தார். அது வந்து ரொம்ப அருமையான படம். அதில் கூட கிளைமேக்ஸில் சூர்யாவுக்கு அவ்வளோ பெரிய ரிசல்ட்டு கொடுக்கணுமான்னு, நீ கூட பெரிய ஒரு ஆளை எதிர்த்துட்ட, அப்புறம் உனக்கு வேறு என்ன தான் ரிசல்ட்டு கொடுக்குறது? வேறு ஒன்றும் ரிசல்ட்டு கொடுக்க முடியாது. அதாவது யதார்த்தம்னு ஒன்று சொல்கிறாங்களே, யதார்த்தம்ங்கிறது வந்து அதுதான். ஒரு பெரிய ஆளை எதிர்த்துட்டா வாழ முடியுமா? அவனை கொள்கிறான். அப்போ கதாநாயகனாக நீங்கள் கேட்ட கேள்வி ஜெயிக்கலை இல்லை. யார் ஒரு சுடுகாட்டில் இருந்த ஒரு விக்ரம் அந்த கதாநாயகி கல்யாணம் பண்ணிட்டு வாழணும். இப்போ அதுதானே லவ்ங்கிறது. ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து பிரமாண்டமாக காமிச்சிருப்பாங்க, வேற விதமாக காமிச்சிருப்பாங்க. முதல்ல சுடுகாட்லேருந்து காமிச்ச ஒரே ஹீரோ அந்த படம் தான். கண்டிப்பாக கண்டிப்பா எங்கே வந்து பிறக்கூடாது நினைச்சேன்னா அங்கே வந்து பிறந்துக்கியப்பான்னு சொல்லுவார். அதே ஒரு நல்லா இருக்கும் ஓப்பனிங். அந்த ஓப்பனிங் நல்லா இருக்கும். அந்த கேரக்டரு தான் நண்பனை கொன்னுடுறான், தான் நண்பனை ஒருத்தன் கொன்னுடுறான். அழுவம் இல்லை இவனுக்கு அழுவம் இல்லை. இவனை எல்லாரும் மண்ணில் இறக்கிறாங்க, ஏன்னா இப்படி இருக்கான இவன். ஆனால் யாரை பழி தீக்கணுமோ அவனை பழி தீக்கிறான். அடித்து கொன்று தப்சம் பண்ணி கொடூர கொலை பண்ணுறான். அப்போ அந்த கேரக்டரை அவன் ஜெயிச்சிடறான். அந்த படத்தோட ஹீரோ ஜெயிச்சுக்கிட்டு தான் வர்றான் ஒரு கதையில். அவனை வேணும் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய புரட்சி படம். அதாவது நல்லா இருக்கும். அந்த ஐனஸ்ங்கிற கேரக்டரு யதார்த்தமாக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். பெரியார் சொன்னதெல்லாம் அதில் இருந்துச்சு. கும்புரசாமி
பயப்படாதடா சொல்லுடா நொசுக்கு உங்களுக்கா பயந்தவோ என் பேர் கும்புறசாமி எவ்வளோ நாள் தான் நாங்களே உங்களுக்கு கும்புறசாமி. ஆமா அது அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட நடக்கிற உரையாடல் எல்லா படத்துலையுமே அந்த நீதிமன்ற காட்சிகள் வைத்திருக்கிறார். அது நல்லா இருக்கும். அந்த யதார்த்தமாக அந்த லோயர் கோர்ட்டு இப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட்டோடைய மனநிலையை பதிவு பண்ணியிருப்பார். இது இந்த கேஸும் செய்யாதா தூக்கிடுற மாதிரி. அது நல்லா அது யதார்த்தமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அவன் இவனோட கிளைமேக்ஸ் வந்து அந்த ஐனஸ் உடைய பரம்பரை எதிரியை பொண்ணை வந்து இவன் காதலிச்சிடுறான். எனக்கு தெரியாது ஐனஸ் அப்படின்பா தெரியாது. அவன் வந்து ஒரு ஆரி இதில் விஷாலுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் ஃபிலிம். அது கண்ணெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு லேடி கட்டை போட்டு அந்த அபிநயத்தை வரைக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு கெஸ்ட் ரோல் வருவார். ஆமாம் தம்பி சூர்யா இருப்பா எங்கால செஞ்சு காட்டுவான்னு அந்த ஒன்று செஞ்சு காட்டுற மாதிரி வச்சுருந்தார். சூர்யாவை அப்பையிலேருந்து இவரோட வாழ்வியலில் ஒரு அங்கமாக தான் அவர் வாழ்ந்து வந்தார். அந்த படமும் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் இஸ் ஃபைன், ஒன்றும் தப்பு கிடையாது. தாரத்தப்பட்டை அது 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 எதில் குழப்பணுச்சுன்னு தெரியல. ஆனால் கதை கொஞ்சம் சொதப்பிச்சது. அதை எனக்கு தெரிஞ்சு பாலவாக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு நாலேஜ் இல்லை. தாரத்தப்பட்டை வந்து முழுக்க முழுக்க கரகாட்ட கலைஞரோட வாழ்வியல் எடுத்திருந்துருக்கலான்னு நான் நினச்சேன். முழுக்க படம் முழுவதுமே கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. ஆமாம் குஷ்பு அம்மா வந்து ஒரு படத்தில் நடித்தாங்க, அது வந்து ஜெயிச்சது. இப்போ கரகாட்ட ஒரு பாட்டு இருக்கு குஷ்பு நாட்டுப்புற பாட்டு நல்லா இருக்கும். அந்த படமும் நல்லா இருக்கும். அதுவும் கரகாட்ட கலைஞர்கள் வச்சு வந்தது. முரளி ஒரு படத்தில் கரகாட்ட கலைஞனா படம் நடிச்சு சிவாஜி கூட வீரத்தாலாட்டு எக்ஸாக்ட்லி வீரத்தாலாட்டு. ஸோ அந்த முழுநீளமாக அந்த கரகாட்ட கலைஞரோட வாழ்வியல் அவங்களுடைய வறுமை நிலைமை ஒரு அதில் ஒரு நல்ல டைலாக் வச்சு ஆட்டக்காரினால அவுசாரின்னு சொல்கிறீங்கடா அப்படின்னு சொல்லுவான். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம் அது வந்து ராதிகா சரத்குமார் அது வரலட்சுமி வந்து நடிக்க வச்சு கேட்பார் சரக்கு இருக்குதா அப்படின்னு அந்த நடிக்க அந்த போயிட்டு அந்த கப்பலில் அது அந்த ஒரிஜினல் ஆட்டக்காரியாக மாற்றிருப்பார். நல்லாயிருக்கும். அந்த அந்த இது அவங்களோட வாழ்வியலை காமிச்சிருந்துருக்கலாம். கிளைமேக்ஸ் வரையுமே அப்படியே ஜேர்னி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களோட வழியையும் காமிச்சிருப்பார் சார். என்னதான் ஒரு தங்கச்சியாக இருந்தாலும் கூட நடிக்க விட்டு அது வேற மாதிரி கொண்டு போயிருப்பாரு. செகண்ட் ஹாஃப் போயிட்டு அது இப்போ குழந்தை பெற்று கொடுக்குற ஒரு டீமுக்கிட்ட போய் மாட்டின மாதிரி அது தனி கான்செப்ட். ஃபெர்டிலிட்டி சென்டரை பற்றி படம் எடுக்கணும்னா செயற்கை கருவூற்று மையத்தை அது தனி இதோட மிங்கிள் பண்ண முடியாது. என்டையராகவே ஒரு படம் எடுக்கலாம். பாலாட்டதுக்கான கதை இருக்குது, தனியாகவே எடுக்கலாம். அது எப்படி ஸ்கேம் ஆகுது என்ன ஆகுது அப்படிங்கிறத வச்சு ஒரு கதை எடுத்துருக்கலாம். பட் அது கொஞ்சம் மிஸ்ஃபயரிங் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வையிலேருந்து தாரத்தப்படி கொஞ்சம் பெட்டர் லுக்காக எடுத்துருந்துருக்கலாம். அந்த அது கொஞ்சம் குழப்பம்தான்னு வச்சுங்களேன். பரதேசி சொல்லியே ஆகணும். ரெட் காஃபின்னு சொல்லிட்டு உள்ள நாவல். அது நம்ம நீ குடிக்கிற காஃபி நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா, இந்த காஃபி இந்த காஃபியை உருவாக்குறதுக்கான தொழிலாளிகள் பட்ட நிஜ துயரம் தான் அந்த படம் பரதேசி. காட் ப்ராமிஸ் நான் காஃபி குடிக்கிறது இல்லை, அவ்வளோ வருத்தம் எனக்கு. அந்த இன்றைக்கி வால்பாறை போய் ரசிப்பேன் ரொம்ப. ஆனால் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அங்கே நிற்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு கொடுமை அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஒரு கிராமம், படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமம், பண்டிகைங்கிறதே அதிகபட்சம் வெள்ளம் வச்சு சாப்பிட்றது தான். வெள்ளம் மீன்ஸ் இனிப்பு ஸ்வீட்டு வெள்ளம் தான், பனங்கட்டி, அது சாப்பிட்றது தான் அந்த கிராமத்தில் உச்சம். அங்கே ஒரு கங்காணி வந்து மொத்த கிராமத்தையும் அங்கே கொண்டு போயிடுறாங்க. இவங்க ஒரு அப்புறாணி. அந்த அதோட ஸ்டோரியோட வழி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு லெட்டர் படிக்க காசு, அதுக்கு பாசு, இதுக்கு பாசு, காலை வெட்ட காசு, இப்படியா வெளியிலே போக முடியாது, இந்த வாட்டியாவது போயிடலான்னு நினைக்கல. பார்த்தா அவன் பொண்டாட்டி உள்ள வரும். அந்த வரி கூட ஒரு என்னோட வாழ வந்தியோ என்னோட சாவ வந்தியோ அப்படின்னு முடிப்பார். பிரிட்டிஷ்காரவங்க அந்த காலத்தில் வந்து எப்படி இங்கே வந்தாங்க, அந்த ஒரு ரொட்டிக்குள்ளே வந்து ஜுரம் மாத்திரை வச்சு வீசுவாங்க. எல்லோரும் கடிச்சு தின்னோன்னு ஜுரம் சரியாயிடும். உடனே அந்த அந்த ரிலீஜன்னால் இது சரியாயிட்டு ஜுரம் அப்படின்ற மாதிரி நம்ப வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். அந்த நாவல் படிச்சிங்கன்னா உண்மையில் அழுக வந்துடும். அது ஏற்கனவே படித்த தொட்டு எனக்கு அந்த படம் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. எனக்கு நான் பல படம் கனெக்ட் ஆகவும் பார்க்க மாட்டேன். கனெக்ட் ஆகலைன்னா தாராதப்பட எனக்கு கனெக்ட் ஆகலை. அது வேறு மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம்னு என்ன ஐடியா இருக்குது. இப்போ நாச்சியால் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா பாலா எழுதி இயக்கிய படம் தான் நாச்சியால். அது உண்மையிலே ஜோதிகாவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டஃப் அண்ட் ஃபைட்டான போலீஸ் ரோல் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் ஜோதிகாவுக்கு இன்னொரு படம் அது நடித்தாங்க. டீச்சராக வருவாங்களே ஒரு படத்தில், ஆர்மி ஆஃபீஸராகி டீச்சராகி வருவாங்க. அது அந்த படத்துடைய பேக்கப்பு தான் அது. அந்த நாச்சியால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு கரு விட்டுரும், அது காதலன் இருப்பாங்க. அந்த கரு விட்டுறது வந்து அந்த காதலனுக்கு இருக்காது, அது வந்து வேற ஒரு வில்லனுக்காக இருக்கும். ஆனால் அது அந்த பொண்ணுக்கு தெரியாது நம்ம யார் கரு விட்டுறோம்னு. இந்த கதாநாயகனை தான் கரு விட்டுறோம்னு அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அது வந்து நாச்சியால் போலீஸ் வந்து சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறதுல ஒரு பெரிய மனப்போராட்டத்தை காமிச்சிருப்பார். நாச்சியால் ஹஸ்பண்ட் நாளைக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற, இப்போ உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இந்த பொண்ணு கேஸ்லன்னு சொல்லுவாங்க.
நல்லா ஒரு கொச்ச வார்த்தையெல்லாம் பேச வச்சுருப்பார் பாலா. அதில் கடைசியாக வந்து அந்த கதாநாயகி வந்து அவள்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்தாமல் இருந்ததே போதும், அது யார் பிள்ளையா இருந்தானே, அவளோட வயிற்றில் இருந்தது என் பிள்ளை தானே, அது அவளே குழந்தை, இன்னொரு குழந்தையும் எடுத்துக்கிறேன்ட்டு போயிடுவான் கதாநாயகன். சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். நாச்சியாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அங்கே போய் நிறையா சாதி கலவரத்தில் சண்டை போட்டுட்ருக்காங்களாம், அவங்கள போய் நீ உன்னோட கோவத்தையெல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிருப்பார். நல்லாயிருக்கும். அந்த 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 கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எப்படி சொல்ல போகிறாங்க, அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா, அது வந்து தன்னுடைய காதலனுக்கு தான் கருவுட்டுறதா நினச்சிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி உடைக்க முடியும் இந்த பிரேக்கர்னு நினச்சி பார்த்தேன். அது ஒரு ஃபைனான மூவி. அது எவ்வளோ வெற்றி பெற்றுச்சுன்னு தெரியல, நல்ல படம். அது நல்லா ஒரு அருமையாக எடுத்திருந்தார் பாலாவோட இயக்கத்தில், நல்லாயிருக்கும். பாலா இன்னொன்று, பாலாவோட கேமராவை நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம இவ்வளோ விஷயம் பேசி, பாலாவோட கேமரா வந்து பிளாக் அண்ட் க்ரீன் அப்படி இருக்கும் அவருடைய மூவிங்க. ஆமாம், க்ரீனிஷ் இருக்கும், பிளாக் இருக்கும். அதில் சேது படத்துலேருந்து அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் அந்த லவ் சைண்டா பார்த்தீங்கன்னா அப்படியே டோன் ஆகிடும், அப்படியே பிளாக் ஆகிடும். அது வந்து ஒரு படத்தை உடனடியாக அப்படி உடைச்சி மாற்ற முடியுமாங்கிறது அது ரொம்ப சிரமங்க. அது பாலாவால் தான் அது முடியும். சேது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாருங்கள், ஒரு காலேஜ் ராக் பாய்ஸ் ஜாலியாக கஞ்சாலாம் முடிச்சுன்னு சும்மாலாம் இருப்பார். ஆனால் அடுத்த செகண்ட் ஹாஃப் அப்படி உடையும், என்டையராக உடையும். எல்லா படமும் ரெண்டாவது பாட்டு முடிக்கிறது வந்து பாலாவால் தான் முடியும். இன்ட்ரோவில் போய் படம் முடிஞ்சிடும், ரத்தம் முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃப் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது பாலாவுடைய ஒரு தனிப்பட்ட திறமை தான். ஒரு எளிய பின்னணி குடும்பத்துலேருந்து வந்து அதை வெற்றி அடைகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த வகையில் இல்லை வணங்கான் இது வந்து நிச்சயமாக யாருக்கு லைஃப் இருக்கோ இல்லையோ, அந்த கதாநாயகன் விஜயகுமார் பையனுக்கு லைஃப். அருண் விஜய்க்கு நல்லா நடிச்சிருக்காப்புல. ஒரு படம் முழுவதுமே ஒரு மாற்றுத்திறனாளியா, காதும் வாயும் பேச முடியாத, ஒரு காது கேட்காது வாய் பேசாது, முழுவதுமாவே. ஹீரோ பேச மாட்டாரு சார்? கடைசி வரை இல்லை, டைலாக்கே கிடையாது, ஒரே ஒரு டைலாக் கூட கிடையாது. அடுத்த இதில் முக்கியமான ஒரு சொல்லுவாங்க, ஏன் பாலா படம்னாவே அந்த வாய் பேச முடியாம, காது கேட்காம, கண்ணு ஒரு மாதிரியா இருக்குது, இதுலேயும் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஏன் அந்த தொடர்ச்சியாக கொண்டு வர்றாரு? அவர் தான் சொல்கிறாரு, நான் பார்க்குறேன், எனக்கு அங்கே வலி இருக்குது, அங்கே வேதனை இருக்குது, நான் சொல்லி தான் ஆகணும், நான் அவன்கிட்ட சொல்லாமல் எப்படி இருக்க முடியும். அதான் பாலாவுடைய வியூ. அதுதான் நீங்கள்லாம் கடந்து போகிறீங்க, நான் கடந்து போகல, அது நிற்கிறேன், அவ்வளோதான். இந்த இடத்துல துன்பம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த வலியோட நிற்கிறாரா? நிற்கிறார், அந்த வலியோட தான் இருக்கார். கடந்து போக மாட்டேங்கிறார், கடந்து போக முடியலை அவரால், அவரால் முடியாது. அவர் அப்படியே தான் இருப்பார். இன்னும் 10 படம் எடுத்தாலும் இப்படி தான் எடுப்பார். அதில் வந்து அழகாக அங்கேயும் ஒரு இதே மாதிரி அனாதை ஆர்பனேஜ் இல்லத்தில் கண்ணு தெரியாதவங்க பெண்கள் குளிக்கிற அறையை ரகசியமாக 3 பேர்னு பார்ப்போம். அங்கே ஹீரோ வந்து ஒரு சாதாரண செக்யூரிட்டி வேலைக்கும் சேர்த்துருப்பாங்க. வெளியில் ஒரே ட்ரீட்மெண்ட் அடக்க முடியாது அந்த அளவுக்கு. சுனாமியில் இவங்க தாய் தந்தையர் காணாமல் இறந்து போயிடுறாங்க. இவனோட தங்கையாக இருக்கிறவனோட தாய் தந்தையரும் அங்கே இறந்து போயிடுறாங்க. அதனால் 2 பேரும் அண்ணன் தங்கையாக வாழ்கிறாங்க. ஆனால் அங்கே அண்ணன் தங்கை கிடையாது, ஒரிஜினல் அப்பா அம்மா இவங்க இல்லை. அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. சர்ச்சில் உள்ள ஃபாதருக்கு தெரியும். அட்டகாசமாக எடுத்திருக்காங்க, உண்மையிலே சொல்கிறேன். நல்ல விஷயத்தை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கன்னியாகுமரியை சுற்றி கேமரா, பெரிய பட்ஜெட்டெலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. கன்னியாகுமரியை சுற்றி எடுத்துட்டாப்புல. ஆக்சுவலாக இந்த கண்ணாடி பாலம் போடுறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும். ஆனால் கண்ணாடி பாலம் போட்டுருந்தா தெரிஞ்சிருக்குமே. எல்லாமே முன்னாடி முடிச்சுட்டாங்க. அப்போ இந்த கதாநாயகன் அந்த 3 பேரையும் விரட்டி கொலை செய்கிறது தான் படமே. நிறைய அந்த பெண்கள் குளிக்கிறத பார்த்தா பார்த்தியா, இவருக்கு உண்மையை கண்டறிய சோதனையெல்லாம் கொண்டு போய் சமுத்திரக்கனி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு, இவர் ஜட்ஜாக வர்றாரு. யார்? மிஸ்கின். நல்லா அவர் ரோலை ஃபீல் பண்ணியிருந்தார். இயக்குனர்கள்ல அவங்கெல்லாம் ஒரு விஷயம் சொன்னால் எப்படி இது டெய்லி ஒரு படைப்பாளிக்குன்னு ஒரு படைப்பாளியை பற்றி தெரியும், இது எப்படி இருக்கும் இந்த கதை அப்படிங்கிறது தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நேர்கள் சொல்கிறாங்கல்ல, உங்கள் 2 பேர் காம்போவும் நல்லா இருக்குண்ணா, என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியுது, அது நல்லா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட இவன் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் எப்படி கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியும். அது விட்டு தான் காம்போ செட் ஆகுது. ஆமாம், இல்லைன்னா செட் ஆகாது அது. அப்போ இவர் கதையை சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜட்ஜி நான் எப்படின்னு இருக்கணும். செம்மையாக ரோல், அவரோட ரோல் ஃபுல்ஃபில்ஜாக நடிச்சிருக்காரு. சமுத்திரக்கனிக்கு ரோல் அவர் வழக்கம் போல் சுற்றி பேசி வர்றாரு. நல்லா உடம்புல நல்லா ஃபிட்டாக ஆக்கி வச்சுருக்காரு. அவரும் வந்து இவன் விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. உண்மையும் கண்டறிய சோதனை கொண்டு போவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் இல்லாத விஷயம் தான் வச்சுக்கோ. ஏன்னா வாய் பேச முடிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் உண்மையும் கண்டறிய சோதனை பண்ண முடியும். அந்த பெத்தடையை பெத்த நாளைச்சி கொடுத்து ஒன்று ஆழ்நிலை தூக்கத்துக்கு போனவர் உளர வைக்கிறது தான் உண்மை கண்டறிய சோதனை. வேற ஒரு வெங்காயம் உள்ளது, நீங்கள் உளருவீங்க ஆட்டோமேட்டிக்கு கேட்குற கேள்வி. ஆனால் அவர் வாயே பேச முடியாது, எப்படி? அதெல்லாம் வேற லேக் தான், வேறு என்ன பண்ண முடியும்? எப்படி தான் படத்தை எடுக்கிறது, லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாது. அதில் படுக்க வச்சுட்டு இவர் இப்படி ஆக்ஷன் பண்ணதை வச்சு ஒரு மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அந்த சீன் அவ்வளோ குறையாக தெரியாது. அது நம்ம நூக்கனாக படம் பார்க்குறவங்களுக்கு குறையாக தெரியும், மற்றபடி ஓவரால் கடந்துடலாம். உண்மை கண்ட சோதனை வச்சு அப்போ தான் கணக்கு பண்ணி அடிப்பாங்க. அப்புறமா அந்த பொண்ணுங்களை கூட்டாந்து விசாரிக்கக்குள்ள, ஆமாம் குளிக்கிறத பார்த்தா நான் அண்ணன்கிட்ட சொன்னேன்
அப்படின்னு நல்லா நல்லா எடுத்திருக்காங்க. கடைசியாக அந்த பொண்ணு ஒருத்த மட்டும் அதில் மிஸ் ஆகிடுவான் அந்த சீனில். அவனை நான் தான் கொலை செஞ்சேன்னே போய் நிற்பான் கோர்ட்டில் ஹீரோ. ஜட்ஜி பைத்தியமாட நீ போட பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருக்கும், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. கிளைமேக்ஸில் இனிமேல் யாரையும் கொள்ளாதண்ணே, நான் உன் தங்கச்சி இல்லைங்கிறதெல்லாம் சமுத்திரங்க நீ சொல்லிவிடுவாப்புல, வந்து கண்டுபிடிச்சிடுவாப்புல, நீ வேறன்னு. நான் தங்கச்சி இல்லைன்னுலாம் அதெல்லாம் நினைக்கல, நீ அவனையெல்லாம் கொண்டுறாதன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு உள்ள சில சூழல்கள் உங்களுக்கு புரியுமாங்கிறது தான் கொஞ்சம் குழப்பம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோடய பிரியம். அது தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்து தற்கொலை. இவனுக்கு லவ்வும் உண்டு, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது அங்கே ஒரு பொண்ணு தயாராகவும் இருக்கும். அது கைடு வரும், டூரிஸ்ட் கைடாக. அது ஓவரால் அது கேரக்டர் ஃபுல் ஃப்ளெஜ்டு பக்காவான ஒரு கதாநாயகி ரெடி பண்ணிட்டாப்புல. அது நடிச்சிட்டு கடைசியாக பார்த்தா அந்த ஊரே நின்று அழுவுது. இவர் அந்த தங்கை மரணத்தோட வழக்கம் போல அழுகையோட முடிக்கிறாரு. அழுகையோட ஃபிலிம் பை பாலான்னு இப்படா போடுறான்னு பார்த்து என் ஃபிலிம் பை பாலான்னு போட்டாப்புல. அது மட்டும்தான் சில குழப்பங்கள். அது விளக்கமாக இன்னும் ஒரு முறை யோசிச்சோம்னா சொல்லலாம். கொஞ்சம் லேகெல்லாம் அப்படி சரி பண்ணி இல்லை எல்லா தரப்பு மக்களுக்கும் இது புரியுமா சார் இந்த படம்? அவர் சொல்கிறது என்னென்னா, கண்ணு தெரியாத எங்களுடைய ஊனத்தோடே வாழ்கிற எங்கள்கிட்டே உங்க வக்கரத்தை காமிக்கிறீங்கிறது தான் கதை. ஒன்லைன். ஓகே வேறு எதுவும் எனக்கு ஒன்லைன் சொல்ல தெரியல. நாங்கள் பிறவிலே நாங்கள் ஊனத்தோடு இருக்கோம், எங்கள்கிட்டையுமே உங்கள் பாலியல் இச்சையை வந்து தீக்க பார்க்குறீங்க. கரண்ட் டாபிக் தான். இப்போ ஐநாவரம் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் வந்து எத்தனை பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டானோ, எல்லாருக்கும் லைஃப் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ நீ மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு பாலா. அது யார் சொல்கிறாங்க? கண்டிப்பாக இங்கே செம்மரக்கட்டை வெட்டுறவனே அவனையும் வச்சு படம் எடுத்துக்கிட்டு திடுறான். 300 கோடி சம்பளம், அதான் 1500 2000 வசூலாகுது. இது வசூலே ஆகலாம். இது ஒரு இலக்கியம். கண்ணு தெரியாத எங்களுக்கும் கண்ணு தான் தெரியாது, ஆனால் எங்களுக்கு அழுக வரும்னு சொல்லும். அதெல்லாம் மாறி நெஞ்ச உரசி போகிற வார்த்தைகள் தான். ஊனம்தான் எனக்கு, ஆனால் எனக்கு அழுக வரும். எனக்கு ஊனம்தான், எனக்கு உணர்ச்சி இருக்குது, எனக்கு உணர்ச்சி இருக்குது, வலிக்கும், எனக்கு குத்துனா வலிக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஊனத்தோட வலி என்னன்னு நமக்கு நிறையா தெரியும். நம்மளே ஒரு காது கேட்காதால தானே. அதனால் சர்ஜரியெல்லாம் பண்ணி இப்போ தான் ஒரு வழி ஆகி வந்திருக்கோம் தேறி. அதனால் ஊனத்தோட பெயின் என்னன்னு தெரியும். பார்ட்டைம் போது காதெல்லாம் ஒரு ஊனத்தில் குறைவான பர்சன்டேஜ் தான். ஒத்த காதோடு வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். 40 வருஷமாக நானும் பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காது கேட்கல, ஆப்ரேஷன் பண்ணியும், ஆனாலும் ஒத்த காதோடு தான் வாழ்கிறேன். அப்போ ஒரு ஒத்த கண்ணோடு இருக்கிறது எப்படி இருக்கும்? பார்ட்டாக உனக்கு ஒரு பக்கம் பேராலிஸ் வந்துருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன போலியோ அட்டாக்கில் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் சம்டைம்ஸ் நிறையாளர் நான் உயர்நீதிமன்றம் போவேன், என்னடா வாழ்க்கை இது சலிச்சு போச்சு, என்னடா செய்கிறது ஆடா அப்படிம்பேன். அப்போ யாராவது மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர்கள் வந்து கையை காலை ஊனி அந்த படியில் ஸ்டெப்பில் ஏறுவாங்க. மறுபடியும் புது உத்தியோகத்தோடு நாங்கள் கிளம்புவேன், ஜெயிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். எனக்கு கண்ணு தெரியாத ஒருத்தர் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவார் லாயராக. எனக்கு எல்லாம் கண்ணு தெரியுது, அவர் கண்ணு தெரியாது. அவர் வந்து ப்ராக்டிஸ் அந்த ஸ்டிக் வச்சு அடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவங்கள பார்க்கக்குள்ள எனக்கு இன்னும் ஒரு புது யோகம் தோன்றும். பரவாயில்ல, ஜெயிக்கலாம், பார்க்கலாம், முயற்சி ட்ரை பண்ணுவோம், பெஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ட்ரெயினில் வருவேன், அந்த கண்ணு தெரியாதவங்க வந்து யாசகம் கேட்டு வருவாங்க. ட்ரெயினில் கண்ணு தெரிஞ்ச நம்மளே தடுமாறி விழுந்து சாக வேண்டியா இருக்குது. ஆமாம். ஆனால் அவங்க ஒரு கேரேஜாக பார்த்து, ட்ரெயினை பார்த்து ஏறி, எது ரிசர்வ்டு எது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து அவங்க யாசகம் கேட்கணும். அப்போ அவங்கள பார்க்கக்குள்ள நமக்கு என்ன தோணுது? நம்ம இன்னும் பெட்டர்மெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பாக நமக்கு ஒன்றும் குறையில்லை நிறைமூர்த்தி கண்ணா, இன்னும் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உத்தியோகத்தை அது கொடுக்கும். அதனால் பாலாவோட படங்கள் வந்து அந்த மாதிரியான உத்தியோகமாக பாருங்கள். அவரை கிரிட்டிசிசம் பண்ணணும், அவர் பர்சனல் வாழ்க்கை கிரிட்டிசிசம் பண்ணணும். எல்லார் வாழ்க்கையிலையும் பர்சனல் இருட்டு மூங்கல் இருக்கும். அதையும் போய் தேவையெல்லாம் பார்க்குற தனிப்பட்ட விஷயம் இல்லை, அவங்களோட விஷயம். அது அவங்க பார்த்துக்கிட்டோம். அது அவங்க எல்லாம் அவங்க சத்தம் போடுறான், உன் பொண்டாட்டி உன்னோட வாழ்தாடா அப்படின்றான். இதெல்லாம் என்ன அநாகரிகம் படம் பார்க்கும்போது. ஆமாம், இது என்ன அநாகரிகம், என்ன ஒரு இது வன்மத்தை கக்குறது இல்லையா? அதெல்லாம் வாழ்ந்தான்னா வாழ்னா, உன் பொண்டாட்டி உன்னோட வாழ்தான்னு போய் பாரு. நம்மள்ட்ட இருக்கிற விஷயங்களை பாருங்கள். நம்ம சுற்றி இருக்க சாமானியர்களை காட்சிப்படுத்துதல் பாலாவுக்கு நிகர் பாலாவே. நன்றி, மிக்க நன்றி சார். நன்றி. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7000 rupees கேஷ்பேக் பெறுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the daily.